என்னாச்சு? ஆக்சிடெண்ட்டா? இதுதான் வந்து காசிமேடு. ஒருத்தர் மீன் வாங்க துடிச்சுன்னு இருக்காரு. கார் எங்கே ஓர கட்டலாடு. லெஃப்ட்டில் தான் வந்து அந்த N4க்கு போகிற வழியே இருக்குது. மேலே தெரிஞ்சு பாருங்க ஹார்பர். டோப் பண்ணலாம் கொஞ்சம். வா, மெரினா பீச்லாம் இப்படி இருக்கவே இருக்காது. இப்படி இருக்கு பாருங்க, காலியாக இருக்குது. இதுதான் பழைய மாலு, சிட்டி சென்ட்ரு. தெரிஞ்சு பாருங்க முன்னாடி லெஃப்ட் சைடில். இதுதான் வந்து N4 ஏரியா. அதுக்கு நெக்ஸ்ட் வந்து காசிமேடு. உங்களுக்கு பாருங்க பூட்டிட்டாங்க. ஆக்சுவலாக வந்து இதுதான் வந்து N4 நான் சொன்னது, பூட்டியிருக்காங்களா, ஸோ போக முடியாது. இதுதான் வந்து காசிமேடு. இந்த ரைட் சைடில் பாருங்கள் மீன்லாம் விற்கிறாங்க. அண்டு இன்னொன்று மெயின் இம்பார்ட்டண்ட் மீன் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே அங்கேருந்து இங்கே மாற்றிருக்காங்க. பட் எவ்வளோ தூரம் போகுது பாருங்கள் மீன் மார்க்கெட்டில். இங்கே அப்படியே போயினே இருக்குது. எல்லாம் மீனை தான் பார்த்துட்டு போகிறேன், எந்த மீன் வாங்கலான்னு. மார்க்கெட் இம்பார்ட்டன்ட் மீன் மார்க்கெட் சொன்னல, அதுக்கு போக நான் ட்ரை பண்ணுறேன். இதுக்குள்ளே தான் போகணும். அது அந்த படத்துலலாம் காமிப்பாங்கள்ல, அந்த படத்துலலாம் வந்து நல்லா பெரிய மீன் மார்க்கெட் மாதிரி காமிப்பாங்கள்ல, அது இதுக்குள்ளே தான் இருக்குது. இது ஃபுல்லாக வந்து ஐஸ் ஃபேக்ட்ரி. இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் பாருங்க, மீன் விற்பனை மையம்னு போட்டுரு. இதுக்குள்ளே தான் போகணும். அங்கே போர்டு போட்டிருக்கு பாருங்கள். ஆக்சுவலாக வந்து கேமராலாம் வச்சுக்கிட்டு இந்த பக்கம் நான் நைட் டைமில் வந்தேன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப ரிஸ்க்கு. ஏன்னா வந்து கேமராவை வாங்கி பிடிக்கிட்டு அனுப்பிச்சிருவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வரணும். ஏதோ கட்டின்னு இருக்காங்க. ஆனால் வழி இருக்கா இருக்குல்ல. மெயின் ரோடு கல்மண்டபம். ஓகேண்ணா. ஸோ இதான் மீன் மார்க்கெட் நான் சொன்னேன். எப்படி நிற்குது பாருங்கள் போட்லாம். இங்கே தான் வந்து லைனாக வந்து மீன் அடுக்கி வச்சுருக்காங்க. பட்டு இப்போ வந்து உங்களுக்கு இது இல்லைல்ல, கொரோனானால இங்கே கூட்டம் சேரக்கூடாதுன்னு எப்படி போட்டிருக்காங்க பாருங்கள், டென்ட்டு மாதிரி. ஸோ இங்கேருந்து தான் வந்து மீன்லாம் வச்சு ஏற்று அனுப்புவாங்க. இப்போ தான் மெயின் ரோடுக்கு வந்துச்சு இந்த மீன் மார்க்கெட்லாம். இப்போ ஏதோ செம்மையாக கட்டின்னு இருக்காங்க. ஒருவேளை இந்த பிரிட்ஜு வந்து நேராக இதுக்கு போகுதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு போகுது ஹார்பர் போகுது. ஆமாம், ஹார்பர் போகுது. நேராக போனால் ஹார்பர். நம்மளாம் உள்ளே விட மாட்டாங்க. காய வைக்கிறாங்க ஃபுல்லாக, கருவாடு காய வைக்கிறாங்க. இங்கே வலை பின்னுறாங்க. ஐயோ, நான் எந்த ஏரியா போகணும்? தேவைக்கிழமை ஏதோ ஒரு ஏரியாவில் வந்து மாட்டிக்கணும் என்ன போலையே. சரி வாங்க, ரிட்டர்ன் போயிடலாம். ஆனால் கல்மண்டபம் என்ன போகிறது? கல்மண்டபம். ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. எப்படி இருக்கு பாருங்க இந்த ஏரியா. இதான் வந்து காசிமேடு குப்பம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி. நம்ம நார்த்து மெட்ராஸ்னாலே இப்படி தான் இருக்கும். எல்லாம் வந்து ஒன்றா கூடி. பட் என்னென்னா வந்து சில பேர் சில தப்பு பண்ணுறது, எல்லாரையும் அது தப்பாக நினைக்கிறது ரொம்ப தப்பு. சில பேர் திருடுவாங்க, சில பேர் வந்து கொள்ளை எடுப்பாங்க. பட் எல்லோரும் அது மாதிரி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. நல்ல மக்களும் இருக்காங்க இங்கே. இதுதான் வந்து ஹார்பர் பிரிட்ஜு. மேலே தெரிஞ்சு பாருங்க ஹார்பர். இப்போது இங்கேருந்தே நான் காமிக்கிறேன் ஹார்பர் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு. ஃபுல்லாக ஹார்பர் தான். எல்லாம் கண்டெய்னர்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். ஃபுல்லாக கண்டெய்னராக இருக்கா. ஸோ உங்களுக்கு பெர்மிஷன் இங்கே தான் கொடுப்பாங்க போல். இங்கே போயிட்டு எல்லாமே ஏற்றிட்டு இப்படி தான் வரணும் நீங்கள். ஸோ வாங்க போவோம். உங்களுக்கு இங்கேருந்தால் வந்து ஷிப்லாம் கிளம்பும். எங்கே கிளம்புன்னு பார்த்தீங்கன்னா அந்தமான் ஷிப்பு எல்லாமே வந்து உங்களுக்கு இங்கே தான் கிளம்பும். இப்போது அந்தமானுக்கு வந்து ஷிப்புக்கு ரொம்ப கம்மி பண்ணியிருக்காங்க. இப்போ மீன்ஸ் கொரோனானால இல்லை, பேசிக்காகவே. ஏன்னா வந்து யாருமே இப்போ ஷிப்பில் ட்ராவல் பண்ண மாட்டுறாங்கன்னு சொல்லி. பீச் ஸ்டேஷன் மார்க்கெட் லைனாக கடையெல்லாம் இருக்குங்க.
ஃபோன் அசசரிஸு, டாய்ஸு எல்லாமே இங்கே கிடைக்கும். சிடிஸு முதல்லாம் வந்து இங்கே சிடிஸ் தான் ஃபேமஸ்ஸு. எல்லாமே உங்களுக்கு இங்கே சீப்பாகவே கிடைக்கும். இப்போ நேராக போயிட்டு டவுனில் இறங்கினாக்கா தலைமைச் செயலகம். பட் அது ஃபுல்லாக மூட்டாங்க. அந்த பிரிட்ஜ் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுனால மூட்டாங்க. நான் காமிக்கிற பாருங்க, இதுதான் இந்த சைடு வந்து மூடிட்டாங்க. பட் அப்படி போக முடியாது, பட் வர முடியும். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து மெரினா பீச் எந்த நிலைமையில் இருக்குன்னு பார்ப்போம். ஓப்பன் பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு. ஏன்னா வந்து சென்னைனாலே வந்து மெரினா தான் ஃபேமஸ் இல்லை, அதனால அங்கே டோ பண்ணலாம் கொஞ்சம். ஓகே, இதுதான் வந்து மெரினா போகிற ரூட்டு. மெரினா பீச் கிட்ட என்டர் ஆகிருக்கு. இங்கே பாருங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துன்னு இருக்குது. வா, மெரினா பீச்லாம் இப்படி இருக்கவே இருக்காது. இப்படி இருக்குது பாருங்கள், காலியாக இருக்குது. இப்படி போக முடியுமா? க்ளோஸா? ஆமாம், ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. போக முடியாது. உங்களுக்கு இந்த ரோட்லேயே வந்து பிரசிடென்சி காலேஜும் இருக்குது அண்டு மெட்ராஸ் யூனிவர்சிட்டி காலேஜும் இருக்குது. இந்த பக்கம் ரைட் சைடில் நேராக போனால் நியூ காலேஜ். இந்த விவேகானந்தா இல்லம் பக்கத்து ரோடு, அங்கே தான் நான் படித்தேன். இதுதான் பழைய மாலு, சிட்டி சென்ட்ரு தெரிஞ்சு பாருங்கள் முன்னாடி லெஃப்ட் சைடில். இதுதான் சிட்டி சென்டரோட சிக்னல். என்னண்ணா ஆச்சு? அந்த பொண்ணு எங்கே இருக்கு இப்போது? பிசியா? பிசி மேலே ஏற்றிருக்கான். இந்த கார் தான் ஏற்றிருக்கு. இப்போ வந்து நம்ம தலைமை செயலகம் வழியாக போகிறோம். தூய தமிழ். இதுதான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தலைமைச் செயலகம். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பார்க் மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள். இது ரீசெண்டாக இப்போ தான் வந்து வச்சது இந்த பார்க்கு. இதுக்கு முன்னாடி வந்து காலி பிளேஸாக தான் இருக்கும். இப்போ தான் வந்து அருமையாக இந்த மாதிரிலாம் கட்டி நல்லா பண்ணி வச்சுருந்தாங்க. முன்னாடி கொடி மேலே பறக்குது பாருங்கள், அதுதான் வந்து தலைமைச் செயலகம். இது ஆகஸ்ட் 15 வருதுல்ல, அதனால் வந்து இங்கே ஏற்பாடெல்லாம் பண்ணின்னு இருக்காங்க பாருங்கள். இங்கே படிக்கட்டெலாம் கட்டியிருக்காங்க பாருங்கள், மேலே போய்ட்டு கொடி ஏற்றுற மாதிரி. இந்த மாதிரி வந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் அந்த ரவுண்டானா நான் காமிச்சல, அந்த லாஸ்ட் வரைக்கும் இதே மாதிரி கட்டுவாங்க. பரேட்ஸ்லாம் நடக்கும் அண்டு நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் நடக்கும், இந்த ரோட்லேயே நடக்கும். அந்த நேரத்தில் வந்து இந்த ரோட்டில் வந்து ஒரு வண்டியும் போகாது. இதுதான் வந்து தலைமைச் செயலகத்தோட மெயின் கேட்டு. இதுதான் அந்த இது பிரிட்ஜு கட்டின்னு இருக்காங்கன்னு சொன்னல, அந்த பிரிட்ஜு. இது கரெக்டாக எங்கன்னா பாரிஸ் கார்னர் கிட்ட வரும். ரொம்ப ஃபேமஸான பில்டிங் இது. இந்த பில்டிங்கு தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. பாரிஸ் கார்னர்னாலே எல்லாருக்கும் தெரியும். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பிரிட்டிஷ் பில்டிங் தான். இதான் பீச் ரயில்வே ஸ்டேஷன் பூட்டி இருக்குது பாருங்க. ரொம்ப அற்புதமாக இருக்கும் இந்த ஏரியா ஃபுல்லாக சுற்றி பார்க்கவே. அதான் சொல்கிறேன்ல, இந்த ஏரியாவில் நீங்கள் வாங்க ஒரு ரவுண்டு எடுத்துகிட்டு வண்டி எல்லாமே சுற்றி பார்க்கலாம். எல்லாமே பழைய பில்டிங் பார்க்கலாம், பீச்செலாம் இருக்குது. அண்டு நான் சொன்ன N4 இருக்குது. அண்டு கல் போட்டிருப்பாங்க பீச்சுக்கு நடுவில், அதில் நீங்கள் நடந்து போகலாம். அண்டு நிறைய இருக்குது இந்த ஏரியாவில் நீங்கள் பார்க்க வேண்டியதெல்லாம். ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். யார் யாரெல்லாம் வட சென்னை பார்த்தது இல்லையோ அவங்களெல்லாம் நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ மூலியமாக வச்சு பார்க்கட்டும். டைம் இருந்தால் இந்த பக்கம் வந்துட்டு போங்க. ஓகே காய்ஸ், இத்துடன் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். உங்கள் வாயேஜ் டைரி. ஒருத்தர் மீன் வாங்க துடிச்சுன்னு இருக்கார். கார் எங்கே ஓர கட்டலாடு என்ன பண்ணுறாரு பார்த்துட்டு போவோம். உண்மையாக மீன் தான் வாங்க போகிறாரா இல்லை என்னன்னு? அவ்வளோதான், மீன் தான் வாங்க போகிறாரு. பார்க்குறாரு எந்த கடையில் மீன் நல்லா இருக்கும்னு. நிப்பாட்டார். டோர் ஓப்பன் ஆகுது. அவர் போயிட்டு மீன் வாங்குவார் பாருங்க. ஐயோ, இதெல்லாம் ஒரு பொழப்ப எனக்கு. சரிவா போகலாம்.